ஒரு தொலைக்காட்சி செய்தியில் இப்படியாக சொன்னார்கள். வேளாங்கண்ணியில் குடியேற்றத்திற்காக கூடிய கூட்டம் 10 லட்சத்திற்கும் மேல். பெங்களூர் ஆரோக்கிய அன்னை திருத்தலத்திலே குடியேற்றத்திற்காக கூடியவர்கள் லட்சக்கணக்கில். அடையாறு அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் குடியேற்றத்திற்காக கூடியவர்கள் லட்சக்கணக்கில். இஸ்ரேலில் அன்னை வேளாங்கண்ணி திருவிழா, இலங்கையில் அன்னை வேளாங்கண்ணி திருவிழா, கம்போடியாவில் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம் ஆலயம் இருக்கின்றது, அங்கு திருவிழா, மலேசியாவில் திருத்தலம். உலகெங்கும் பல நாடுகளில் இந்த திருவிழா கொண்டாடப்படுகின்றது. அன்பு உறவுகளே, எதற்காக? அன்னை நமக்கு சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இயேசுவிடம் செல்லுங்கள், என் மகனிடம் செல்லுங்கள், இறைவனிடம் செல்லுங்கள், அவர் சொல்வதை செய்யுங்கள். மக்கள், நூற்றுக்கணக்கான மக்கள் வரவேற்கிறார்கள், தண்ணீர் கொடுக்கிறார்கள், மோர் கொடுக்கிறார்கள், உணவு கொடுக்கிறார்கள், உபசரிக்கிறார்கள், அவர்களோடு பயணிக்கின்றார்கள். ஒரு சில இடங்களிலெல்லாம் கைத்தாளமிட்டு கும்மி அடித்து பாடல்கள் பாடி இவர்களை உற்சாகப்படுத்தி வழி அனுப்பி வைக்கின்றார்கள். உறவை கொண்டாட வைக்கின்றது. ஆன்மீக மறுமலர்ச்சிக்கும் இது விதை விதைக்கின்றது. மனமாற்றத்தை தருகின்றது, உறவு மாற்றத்தை தருகின்றது.